நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாள் மார்ச் 19ஆம் தேதி 2024 செவ்வாய்க்கிழமை சோபகிருத்து வருடம் பங்குனி மாதம் 6ஆம் திருநாள். அற்புதமான நாள். ஏன்னா புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி, தசமி திதி. இந்த மாதிரி காம்பினேஷனில் பொதுவாக வீட்டில் தடைப்பட்ட காரியங்கள் மறுபடியும் ஆரம்பிக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போட்டு ரிஜெக்டட் அப்படின்னு வந்தோன்னா அப்படியே மனசு உடஞ்சி வளர்ந்துருப்பாங்க. போச்சு, அவ்வளோதான், வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீலிங்கில் இருப்பீங்க. ஆனால் ரியாலிட்டி இந்த மாதிரி தடைப்பட்ட அத்துணை காரியங்களுமே இந்த நாள் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது 100% சக்ஸஸ் கொடுக்கும். புனர்பூசம் ஓடுச்சுன்னா அந்த நாளில் நீங்கள் ராமபிரானை வழிபாடு செய்ய வேண்டும். அயோத்தியா ராமன் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை பொதுவாகவே அத்துணை பேருடைய லைஃப்லையும் கொடுத்துட்டுருக்கார். இந்த நாளில் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அது ரொம்ப முக்கியமாக விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம், கேட்டை நட்சத்திர காராலைக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மனசுக்கு நிம்மதி தரும். என்ன நடக்கும்னா பொதுவாகவே எந்த இடத்துல கையெழுத்து போடக்கூடாதோ அந்த இடத்துல போட சொல்லி நிறைய பேர் டென்ஷன் பண்ணுவாங்க. எழுத்து பிழை ஏற்படும். முக்கியமான எவிடன்ஸ் டாக்குமெண்ட்லாம் கொடுக்கும்பொழுது அதில் போய் எழுத்து பிழை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள். எந்த விஷயத்த சொல்லணுமோ அந்த விஷயத்த சொல்லாமல் வேறு ஏதோ சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறது. ஒரு இமெயில் எழுதுனீங்கன்னா அதில் அட்டாச்மெண்ட்டுக்கு பண்ணாமே இமெயில் அனுப்பிச்சிடுறது. ஒரு போஸ்ட் கார்டு எழுதுனீங்கன்னா அட்ரஸ் தப்பாக எழுதுறது. இந்த மாதிரி தடைகள், பிழைகள் தான் ஏற்படும். உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஒரு சில பேருக்கு நரம்புகள், ஸ்கின் சம்மந்தப்பட்ட உபாதைகள் கொடுத்து நிவர்த்தி பண்ணும். ஆனால் எதுவுமே இதெல்லாம் நம்மளை ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்குலாம் அங்கே ஒன்றுமே இல்லை. அதனால் ரொம்ப சாதாரணமான விஷயம். நான் எப்போதும் சொல்கிற மாதிரி சந்திராஷ்டம்ங்கிறது முழு நாள் கிடையாது. புனர்பூச நட்சத்திரம்னா பொதுவாக குருவுடைய நட்சத்திரம். சாதாரணமாக 2.25 மணி நேரம் தான் சந்திராஷ்டமம் உங்களுக்கு வேலை செய்யும். அதனால் பயப்படாமல் உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். பெரியவங்க கிட்ட நல்ல ஒரு மரியாதையாக நடந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தங்கம், வைரம், வஜ்ரம், வைடூரியம், அதே மாதிரி புடவைகள் வாங்கக்கூடிய அற்புதமான நாள். நிறையா பேருக்கு இன்றைய நாள் பெண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறையா பேருடைய வீட்டில் கெட்டி மேலே சத்தம் கேட்கும். குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நினைத்த காரியங்கள் அத்துணையுமே 100% நடக்கும். மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்ல பிரயாணங்கள் செய்வது, கோவில் குளங்களுக்கு சென்று வருவது, சொல்லும் பொழுதே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வியாபாரிகளுக்கு சிறந்த நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்சன சக்கர தாழ்வார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தை சார்ந்த நபர்களுக்கு நல்ல செலவு பண்ணுவீங்க. திவ்யமாக செலவு பண்ணுறது. புதுசாக மொபைல் வாங்குறேன்னு சொல்கிறது. அப்படி நீங்கள் மொபைல் இருக்கிற மொபைலே சரியாக யூஸ் பண்ண முடியாது. நிறைய பேர் இந்த ஆடம்பரமான வஸ்துக்கள் மேலே அதிகமான பற்று ஏற்படும். நிறைய பேர் இன்றைய நாள் வெள்ளி வாங்கக்கூடிய பிராப்தம், தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம். இயற்கையாகவே இன்றைய நாள் உங்களுடைய சுபாவம், வீட்டில் நீங்கள் எதை பேசினாலும் நல்ல ஒரு அந்யோன்யத்தோட பேசுவீங்க. there will be a very good connect between you and your family. போட்டி போட்டு பேச மாட்டீங்க, எதிர பேச மாட்டீங்க, ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கும். பெரியவங்க சொன்னான்னா அப்படியே அது கேட்குற மாதிரி இருக்கும். ரொம்ப அந்யோன்யம், நல்ல ஒரு வாழ்க்கை. இந்த நாள் முழுக்க முழுக்க முக மகிழ்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். முகம் பார்த்தீங்கன்னா அப்படியே தேஜஸாக இருப்பீங்க, அவ்வளோ அழகாக இருப்பீங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைய நாள் முழுச மனசு முழுக்க சந்தோஷமாக இருக்கும். எல்லாத்துலேயுமே வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாள் முடிஞ்சுன்னா கொஞ்சோண்டு சந்தனம் போட்டு வச்சுட்டு போங்க. நினைத்த காரியங்கள் கைகூடும். பெரிய கௌரவம் ஒன்றுக்கு உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரம்மாண்டமான நாள். இந்த நாளில் பொதுவாகவே லைஃப்பில் பெண்களால் ஆதாயங்கள், பெண்கள் பயங்கர சந்தோஷமாக இருக்க போறீங்க. தனதான்யாதிபதினு சொல்லக்கூடிய லக்ஷ்மி குபேரன் உங்கள் வீட்டில் வாசம் பண்ணுவார். அதனால் கையில் பாக்கெட்டில் ஃபுல்லாக காசு, நல்ல பணப்புழக்கம் ஏற்படும். மன மகிழ்ச்சியை கொடுக்கும். எதிர்பாராத ஒரு திடீர் திருப்தி, திடீர் சந்தோஷம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் யாரை பார்க்க மாட்டோம், யார் நம்ம லைஃப்பில் இல்லை, நம்மளை விட்டு போயிட்டாங்க, இனிமேலாம் அந்த மாதிரி ஆள்லாம் நம்ம கூட வரவே மாட்டாங்க, நம்மக்கிட்ட பேசவே மாட்டாங்கன்னு எந்த இடத்துல நீங்கள் வெற்றிடம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த வெற்றிடம் நிரப்புற மாதிரி ஒரு விஷயம் இன்றைய நாள் நடக்கும். 100% நடக்கும். அந்தளவுக்கு தீர்க்கமான நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி தீர்க்கமான பண வரவுகளும் இருக்கும். எல்லாத்துலேயுமே திருப்தியை காணக்கூடிய அற்புதமான நாளாக உங்களுக்கு இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம்.
கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை காணக்கூடிய நாள். ஏன்னா பொதுவாகவே இந்த குருவுடைய நட்சத்திரம் இப்போ சுக்கிரனுடைய ஸ்தானத்தில் போகிறதுனால நல்ல காரியங்கள் சுப காரியங்களுக்காக இந்த நாள் செலவுகள் பண்ணுறது, குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்விக்கு பணத்தை கட்டுறது, 4 பேருக்கு தான தர்மங்கள் செய்வது, எதை பார்த்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த விஷயம் இன்றைய நாள் உடனடியாக நடக்கக்கூடிய அம்சங்கள் ஏற்படுறதுனால இதனால் பொதுவாகவே மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய பயணங்கள், மிகப்பெரிய அலைச்சல் இருந்தாலும் தொழிலில் மாற்றங்கள் வேணும்னா இன்றைய நாள் நடக்கும். சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இன்டர்வியூ ஆஃபர் லெட்டர் வரும். நிறைய பேர் வெளிநாடு செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும், வெளியூர் செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும். வெளிநாடு வாழ் நபர்கள் இந்தியாவுக்கு வரலாமான்னு பிளான் பண்ணிங்கன்னா அதுவும் நடக்கும். ரொம்ப அற்புதமான நாள். டிரான்சாக்ஷன் வில் பி ஹைலி ரெக்கமெண்டட். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த நாள். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுடலை மாட சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃப்ரெண்டுன்னா ஃப்ரெண்டுங்க, அந்த அளவுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க இந்த நாள். எல்லாரும் உங்கள் கூட நட்பு பாராட்டுவார்கள். அந்த இருக்கக்கூடிய லெவல் ஆஃப் பீப்புள் வந்து ஹை ப்ரொஃபைலாக இருப்பாங்க. யாரும் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்க மாட்டாங்க. ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. மனசு, சந்தோஷம், பாசம் இது மட்டுமே முக்கியம் என்று கருதக்கூடிய அற்புதமான மனிதர்களை இன்றைய நாள் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான நாள். நிறைய பேருக்கு காசு பணம், அதாவது நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் நண்பர்களுடைய உதவி தேடி வரும். மூத்தவங்களோட சப்போர்ட் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதிர்பாராத ஒரு ஆஃபர் கதவை தட்டும். ஆனால் எடுக்க முடியாத ஒரு சிக்கல், ஏதோ ஒரு தடை, மற்றவங்களுக்கு இணங்க நம்ம நடந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம், இது என்னடா பண்ணுறதுன்னு ஒன்று தெரியலையே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன், இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதுமாதிரி குழந்தைகளுக்கு கடலை முட்டாய் வாங்கி கொடுங்க. அதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுங்க. ஏன்னா அந்த அம்சம் அப்படின்னு சொல்லுவோம், குரு அம்சத்தை இன்றைய நாள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா போகிறோம். நிறைய பேருக்கு வேலை மிச்சமாகும், வேலை இழப்புகள் ஏற்படாது. மிகப்பெரிய சந்தோஷமான விஷயங்கள் நிறையா நடக்க பகவத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்க சூப்பராக இருப்பீங்க. தைரியமாக இருங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திரிகோணங்களில் எதை ஆக்டிவேட் பண்ணாலும் சரி, மிதுனமாக இருந்தாலும் சரி, துலாமாக இருந்தாலும் சரி, கும்பமாக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் ஆட்டம் கட்ட வேண்டியதுதான். சூப்பராக இருப்பீங்க. எல்லா விதமான சந்தோஷத்தையும் திருப்தியும் அதிவனிக்கக்கூடிய அற்புதமான நாள். பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆன்மீகம், தெய்வ சிந்தனைகள், முன்னோர்கள் வழிபாடு, பெரிய பெரிய ஆட்களுடைய ஆசீர்வாதங்கள், அது ஒன்று போதுங்க. காசு பணமே வேண்டியது இல்லைங்க, ஆட்டோமேட்டிக்காக வரும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் மட்டும் இருந்தால் போகிறோம். மனமுருகி நான் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க, அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கும். உங்களுடைய லைஃப்பில் முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய எந்த விதமான பாபமாக இருந்தாலும் 100% நிவர்த்தி அடையும். அண்ட் திஸ் வில் ஹேப்பன். அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மனமுருகி நிறைய நல்ல விஷயங்கள் செய்வீங்க, தான தர்மங்கள் செய்வீங்க, நிறைய குழந்தைகளுக்கு நல்ல விஷயம் பண்ணுறது, பூஜைகள் செய்வது, அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். குலதெய்வம் தெரியாதுன்னா திருப்பதி ஏழுமலையான வழிபாடு செய்வீங்க. மன மகிழ்ச்சியோடு இருங்க. ராசியா நிறம் கிரே நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் வண்டி வாகனங்களில் கவனமாக செல்ல வேண்டும். பெரியவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக பேசணும். முக்கியமான நபர்கள் கிட்ட பேசும் பொழுது செகண்டில் உட்கார்ந்துக்குங்க. அதாவது ஃபஸ்ட்டாக போய் பேச வேண்டாம். கொஞ்சம் மற்றவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் பேச, கொஞ்சம் வெயிட்டிங் பீரியட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசுறது நல்லது. ஏன்னா யதார்த்தமாக இன்றைய நாள் நீங்கள் பேச போய் அது வேறு மாதிரி கன்வெர்ட் ஆகும், இல்லைன்னா தப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆனால் இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். நிறைய பேருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படும். சில பேருக்கு வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் வரும். அவ்வளோதான். நத்திங் எல்ஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளுதலில் சின்ன சின்ன தடைகள் கொடுக்கும். அவ்வளோதான். வேறு பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் கொடுக்காது. குருவாயூர் கிருஷ்ணனை மனசார வேண்டிக்கிங்க. 2 நெய் தீபம் போடுங்க. டன். பசு நெய்யில் தீபம் போடணும். அதனால புரிஞ்சுக்கணும். ராசியா நிறம் பச்சை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிம்மதி என்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை இன்றைய நாள் நீங்கள் கண்டிப்பாக சுவைப்பீர்கள். 100% நிம்மதியாக இருப்பீங்க. நேற்று வரைக்கும் இருந்த டென்ஷன் பார்த்தீங்களா, அப்பா இன்றைய நாள் எல்லாத்துலேருந்து விமோச்சன காலம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் நம்மளை நேற்று வரைக்கும் எதிர்த்தாங்களோ இன்றைய நாள் ஓரளவுக்கு சுமூகமாக இருக்கும். நேற்று வரைக்கும் ஒரே இக்கட்டாக இருக்கும், ஒரே சண்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும், வீட்டிலே அதே மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைய நாள் அதெல்லாம் ஒரு நல்ல சுமூகமான ஒரு சூழல் எல்லா இடத்துலையும் தென்படுறது.
பெரிய பாதிப்புகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை தொடர்ந்து செய்யலாம். எல்லாத்துலேயுமே திருப்தி, எல்லாத்துலேயுமே ஒரு மேன்மை, எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் அ பேசிக்ஸ். இதனால் யாரையும் உங்களை எதிர்க்க மாட்டாங்க. 4 பேருடைய கைகோத்து செல்லக்கூடிய பிராப்தம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இன்றைய நாள் வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, புது ரெஸ்பான்சிபிலிட்டி கையில் கிடைக்கும். வாடகைக்கு ஏதோ ஒரு வாங்கணும்னா இன்றைய நாள் வாங்குவீங்க. நிறைய பேர் இன்றைய நாள் வந்து வங்கிகளில் லோன் வாங்குவீங்க. சில பேர் வந்து வண்டி வாகனங்களுக்காக லோன் வாங்குறது, சில பேர் படிப்புக்காக லோன் வாங்குறது, ஆன்லைன் மூலியமாக சில பேருக்கு லோன் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். நிறைய பேருக்கு பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லது. மெயினாக யாரெல்லாம் டாக்டர்ஸாக இருக்கீங்களோ, யாரெல்லாம் இஎன்டி ஸ்பெஷலிஸ்டாக இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஆர்த்தோடென்டிஸ்டாக இருக்கீங்களோ, அத்தனை பேருக்குமே இந்த நாள் சூப்பராக இருக்கும். நல்ல அங்கீகாரம் கிடைக்குங்க. யூ வில் ரியலி கெட் அ கிரேட் அமௌண்ட் ஆஃப் அப்ரிசியேஷன். அதுதான் இன்றைய நாளில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது இன்றைய நாள் உங்களுக்கு நடக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். கும்ப ராசியில் அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எண்ணங்கள் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். இன்றைய நாள் எதுவாக இருந்தாலும் சரி, 10 பேர் 10 விஷயத்த சொல்லுவாங்க. அது எடுத்துக்கணுமா வேண்டாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஆலோசனைகளை சொல்ல பல பேர் இருப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் அ ஃப்ரீ அட்வைஸ். ஆனால் இன்றைய நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கணும். அண்ட் தட் வில் பி ஹேப்பனிங். அதனால் கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேருக்கு எதிர்பாராத ஆஃபர் வரும். சில பேருக்கு எதிர்பாராத பண வரவுகள், சில பேர் வீடு விற்று பணம் வர்றது, இந்த மாதிரி ஏதோ ஒரு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டிரான்சாக்ஷன் நடக்கும். உங்கள் கருத்துக்களை நீங்கள் ஓப்பனாக சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு தடை ஒன்று மைண்டில் ஓடிண்டே இருக்கும். டென்ஷன் ஆகிட்டே இருப்பீங்க. அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு மனமுருகி பிரார்த்தனை செய்யும் பொழுது நிம்மதி கண்டிப்பாக எட்டக்கூடிய அற்புதமான நாள். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மீன ராசியில் அது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள். இந்த நாளில் பொதுவாகவே 3 கிரக சேர்க்கை உங்களுடைய ராசி லக்னத்தில் இருக்கிறது. அதனால் இன்றைய நாள் பொதுவாகவே நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும். நிறைய பேருக்கு ஃபாரின் பிரயாணங்கள், நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகங்கள், அப்பா மூலியமாக நடக்கக்கூடிய சப்போர்ட் பயங்கரமாக இருக்கும். சப்போர்ட் சிஸ்டம் வில் ரியலி பி ஹெல்பிங் யூ. ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கறது. நிறைய பேருக்கு வீடு விற்கிறது, நிலம் விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் நல்லா இருக்கும். நிறையா பேரோட, அதாவது ரிலேட்டிவ்ஸோட நல்ல ஒரு நட்பு பாராட்டுவது. நீங்கள் பிளான் போட்டிங்கன்னா அந்த பிளானை பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் பண்ணுவீங்க, எழுதுவீங்க. அது கண்டிப்பாக ஜெயிக்கும். நல்லா இன்றைய நாள் திருப்தியை சம்பாதிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சரி, இன்றைய நாள் பொதுவாகவே யாருக்கு நன்னா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் துலாம், 2வது மிதுனம், 3வது கும்பம். பேசிக்கலி என்னென்னா இன்றைய நாள் எல்லாருக்குமே நன்னா இருக்கும். ஏன்னா குரு நின்ற நட்சத்திரம் சுக்கிரனுங்கும் பொழுது நிறையா பேர்கிட்ட சந்தோஷத்தை மிக அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படுறது. அனைவருக்கும் இன்றைய நாள் எல்லா விதமான மனசங்கல்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்க, மன மகிழ்ச்சி முழுக்க முழுக்க இருக்க, நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட உங்கள் குழந்தைகளோட ஆரோக்கியமாக ஐஸ்வர்யத்தோடு நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன், துரோண குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.